கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்துச்சு. விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து இன்றைக்கி நொய்யல் ஆற்றில் வந்து சோப்பு நிறையா வந்துச்சுன்னு அமைச்சர் கருப்பண்ணனை பற்றி விவாதம் பண்ணோம். அது வந்து ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை சொல்லக்கூடாது. சோப்பு நிறைங்கிறது வந்து இது எப்படி சொன்னாலும் தெரியல. சோப்பு நிறையனா திருப்பூர் மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மட்டும் சோப்பு யாரும் போடுறது, மற்ற எல்லா மாவட்டத்திலையும் போடுறாங்க. அப்படி சோப்பு நிறையனா அமராவதியில் வரணும், காவேரியில் வரணும். இதெல்லாம் வந்து இல்லை, இவர் வந்து ஒரு சாயப்பட்டறைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த துறையை சார்ந்த இதை காப்பாற்றாமல் விவசாயிகள் மனசு நோகிற மாதிரி நொய்யலாற்று வந்து சோப்பு தண்ணி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து விவசாயிகள் புண்படுத்திட்டார். இதனால் வந்து மரியாதைக்குரிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் வந்து கருப்பண்ணன் வந்து பகிரங்கமான மன்னிப்பு கேட்டு விவசாயிகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரி பதவியிலேருந்து அவர் ராஜினாமா செய்யணும். அவர் ராஜினாமா செய்ய தவறுமத்தில் தமிழக முதல்வர் வந்து உடனே தலையிட்டு அவர் பதவி வந்து உடனே வந்து விலக சொல்லி இது பண்ணணும், பதவி விலக வைக்கணும். இல்லைன்னா விவசாயிகள் வந்து பெரிய வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவோம். ஏன்னா வந்து இவர் வந்து சோப்பு நிறையன்னு சொல்லி விவசாயிகள் அத்தனையும் மனசை புண்படுத்தியிருக்காரு. விவசாய மனசில் வந்து பெரிய ஒரு இதை வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் உடனடியாக அவர் பதவி விலகணும், அதோட எங்களுக்கு கோரிக்கை. பழைய பழுத்தெண்ணெய் கம்பத்திலிருந்து புதிய மின் கம்பத்திற்கு மின் கம்பிகள் மாற்றுவது குறித்து மேற்பார்வை பொறியாளர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கரூர். மனுதாரர் இதுக்குதான் 100 கோடி ஆகுங்களா? அது நீங்க செய்ய வேண்டியது சார். ஏதோ கொஞ்சமா தேக்குங்க சார். ஆமா சார், நெரூர் வாங்க ரெண்டுமே ஒரே கொடுக்கிறேன் சார். அவர் பதிவு பண்ணியிருந்தா நீங்க உங்களை பதிவு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு இடங்கள்ல போட்டு நீங்க குத்தகைதாரனை இது பண்ணி அவருக்கு சான்று கொடுப்பாரு. ஆனா நீங்க பதிவே பண்ணல. பதிவே பண்ணாத பதிவே பண்ணாத ஆளுட்ட நீங்க போயிட்டு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாரு? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் சொல்றதுதான் ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் தாசில்தார் அது வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாருன்னா நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், கூப்பிட்டு பேசுகிறேன். அந்த மாவட்டத்தில் அங்கிருந்து வந்து அன்னைக்கு பேப்பர்லாம் முறையோட எல்லாம் போட்டுருந்தாங்க. ஐயா உட்காரு, நான் ராமன் தலைவர் பேசிட்டு சொல்லி நம்மளுக்கு வாய்ப்பு விவசாயிகளுக்கு 500 பேர் இப்போ இல்லைங்கிறாங்க. டைம் ஃபேக்டரி வந்து இல்லைங்கிறாங்க. சரி கொடுத்ததுக்காக நம்ம அங்கேயும் மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து திங்கிங் இருக்குது. சீக்கிரத்தில் வந்துட்டு ஒரு 4-5 நாளுக்குள்ள வந்துட்டு ஒப்பந்தம் ஏற்படும்.